Hello friends, இன்னைக்கு நம்ம வெஜிடேரியன் குழம்பு, non-veg குழம்பு, சாம்பார், அதுக்கப்புறம் வறுவல் எல்லாத்துலேயுமே பொதுவாக பயன்படுத்தக்கூடிய ஒரு குழம்பு மிளகாய் தூள் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். அது மட்டும் கிடையாது, இந்த ரெசிபிக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதையும் வதக்கவும் வேணாம், அரைக்கவும் வேணாம். சிம்பிளாக நம்ம கடையில் வாங்குகிற மிளகாத்தூள், மல்லித்தூள்லாம் வச்சு எப்படி இந்த குழம்பு மிளகாத்தூள் செய்கிறதுன்றதை நான் உங்களுக்கு ஈஸியாக செஞ்சு காமிக்கிறேன். நான் யூஎஸில் இருக்கிறதுனால நான் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வர மிளகாத்தூள் காலி ஆயிடுச்சு அப்படின்னா நான் இப்படி தான் சிம்பிளாக இங்கே கடையில் வாங்குகிற மிளகாத்தூள் வச்சு நான் ரெடி பண்ணிக்குவேன். ஸோ இந்த மெத்தட் நான் உங்களுக்கும் சொல்லித்தரேன். ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு இது ரொம்ப பயன்பட்டுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த குழம்புத்தூள் ரெடி பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த விதமான பாத்திரம் வேணுமாலும் பயன்படுத்தி பொருளை அளந்துக்கலாம். டம்ளரோ இல்லை அளவு கப்போ இல்லை பிளாஸ்டிக் கப்போ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் ஒரு கப்பு பயன்படுத்திங்கன்னா அதை வச்சே எல்லா பொருளையுமே அளந்துக்கோங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிளேட்டு இல்லாட்டினா நியூஸ் பேப்பர் கூட எடுத்துக்கலாம். இதில் வச்சு தான் நம்ம எல்லா பொருளையுமே சலிக்க போகிறோம். ஸோ சலிக்கிறதுக்கு நார்மல் சல்லடை இருந்தால் போதும். மாவு சல்லடெல்லாம் தேவை கிடையாது. இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப்பு தனி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மசாலாவும் இல்லாமல் வெறும் மிளகாவை மட்டும் அரைச்ச ஒரு பொடி. ஸோ கடையில் வாங்கின தனி மிளகாத்தூள். இந்த தூள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காரமாக இருக்கும். அதனால இதுக்கு ஒரு கப்புக்கு 4 கப்பு கொத்தமல்லி தூள் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரமாக இல்லை அப்படின்னா நீங்கள் 3 கப் கூட எடுத்துக்கலாம். இல்லை ரொம்ப காரமாக இருக்குது அப்படின்னா 5 கப்பு கொத்தமல்லி தூள் கூட எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் சேர்க்குற தனி மிளகாத்தூளோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம கொத்தமல்லி தூளோட அளவு மாறும். இதில் 1/2 கப்பு ஜீரகத்தூள் நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஜீரகத்தூள் நீங்கள் வீட்டிலேயே அரைச்சி எடுத்துக்கலாம். இல்லைன்னா கடையில் வாங்கின ஜீரகத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/4 கப்பு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதிலே நம்ம மஞ்சத்தூள் சேர்க்கறதுனால நம்ம சாம்பார்லாம் வைக்கும் போது எக்ஸ்ட்ராவாக மஞ்சத்தூள் தேவை கிடையாது. நீங்கள் மீன் குழம்பு இல்லை ஏதாச்சும் காரக்குழம்பு அந்த மாதிரி வச்சிங்கன்னா மட்டும் லைட்டாக கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இது எதுக்காக நம்ம சும்மா சலிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதில் எதுவும் கட்டி இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் சலிச்சு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி நம்ம போட்ட பொருள்லாம் ஓரளவுக்கு ஒன்று சேர்ந்து வரதுக்காக நம்ம இந்த மாதிரி சலிச்சுக்கிறோம். நான் நிறையா செய்யும் போது எப்போதுமே சலிச்சு தான் சேர்த்துக்குவேன். கொஞ்சமாக செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஜஸ்ட் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்குவேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே சலிச்சாச்சு. இதை இப்போ ஒரு டப்பியில் நம்ம மாற்றிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பெரிய டப்பியாக எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இது எல்லா தூளுமே பத்துற அளவுக்கு நம்ம இதில் போட்டுக்கலாம். இதை நம்ம டப்பாக்குள்ளார போடுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் இல்லைன்னா கரண்டி வச்சு இந்த தூள் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஓரளவுக்கு மிக்ஸ் ஆனால் போதும். நம்ம கடைசியாக ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தூளை நம்ம டப்பாவில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நீங்கள் இதுவே நியூஸ் பேப்பரில் வச்சு பண்ணுறீங்கன்னா ஈஸியாக அப்படியே கொட்டிக்கலாம். இந்த மாதிரி பிளேட்டில் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ தூள் எல்லாத்தையும் போட்டதுக்கு அப்புறமா இந்த டப்பாவை நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டப்பா நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. இது மூலமாக பார்த்திங்கன்னா நம்ம போட்ட தூள் எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வரும். ஸோ ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதனால் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட குழம்புத்தூள் ரெடி ஆகிடுச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு பொதுவான குழம்புத்தூள். அதனால் நீங்கள் நான்வெஜ்லேருந்து வெஜிடேரியன் எல்லா விதமான குழம்புக்குமே இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். நம்ம தனித்தனியாக மிளகாத்தூள் மல்லித்தூள்னு போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரே தூளாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம டக்குன்னு சமைக்கும் போது ரொம்ப ஈஸியாக நம்ம அதை போட்டுக்கலாம். என்னோட ரெசிபீஸில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நான் அந்த குழம்புத்தூள் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ எனக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்.